Hey foodies, welcome to liveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஃப்ளஃபியான மேத்தி பூரி. இது எப்படி சூப்பராக செய்யலான்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மேத்தி அதாவது வெந்தயக்கீரை ரொம்பவே கசக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த வெந்தயக்கீரையை வச்சு பண்ண போகிற இந்த பூரி ரொம்ப டேஸ்டியாக வெந்தயக்கீரையோட அந்த ஸ்மெல்லே இல்லாமல் இருக்க போகுது. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வெந்தயக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஆனால் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெந்தயக்கீரையோட ஸ்டெம்மு மட்டும் ஒரு சொட்டு கூட வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குச்சிலாம் வந்தது அப்படின்னா பூரி உப்பி ஃப்ளஃபியாக வராமல் போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியையும் உப்பையும் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டுரும் இந்த கீரை. அதுக்கப்புறம் அதை சுத்தமாக புழிஞ்சிட்டு நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கிளாஸ் ஆஃப் கோதுமை மாவையும் 1.5 கிளாஸ் ஆஃப் மைதா மாவையும் ஆட் பண்ணி சீவ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாகவே கோதுமை மாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், ஃபுல்லாகவே மைதா மாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை 1/2 செஞ்சாலும் ஓகே தான். இதில் ஏன் நம்ம மைதா மாவு சேர்க்குறோன்னா பூரி எப்போவுமே கொஞ்சம் சூவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த சூவினஸை எது கொடுக்குதுன்னா மைதா மாவு கொடுக்குது. அதனால இதில் மைதாவும் ஆட் பண்ணி சீவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெந்தயக்கீரையிலேருந்து நல்ல தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்களா? அதை புழிஞ்சிட்டு அதையும் நம்ம மாவு கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமமோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் இந்த பூரிக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த குழியில் நம்ம 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கிற மில்கை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் புளிக்காத தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஒரு டைட்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் தொலைன்னு இருக்கக்கூடாது. பூரிக்கு மாவு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பூரி நிறைய எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக ஃப்ளஃபியாக எழுந்து வரும். இப்போது மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மணையில் வச்சு மைதா மாவை டஸ்டிங் பண்ணிவிட்டு நல்லா ஒரு உருண்டையாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதில் நம்ம மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுனால மாவு நல்லா அப்படியே திரட்டுறும் போதே நல்லா பெருசாக வராது, அப்படியே சுருண்டு வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளஃபியான பூரி ரெடி. ரொம்பவே ஈஸியான ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான ஃப்ளஃபியான பூரியை நீங்களும் அடுத்த தடவை வெந்தயக்கீரை வாங்கும்போது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.